தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுவதற்கு பின்னால் மிக பெரும் சதி நடைபெறுவது அம்பலமாகியுள்ளது. மின்சாதன பெட்டியில் உள்ள HRC ஃபியூஸ்களை மர்ம நபர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள் CCTVயில் பதிவாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. சென்னையின் பல இடங்களில் வீடுகள், குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என அனைத்து தரப்பினரும் திடீர் மின்வெட்டுகளில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக வெப்பம் தீவிரமடைந்துள்ள கோடை காலத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் வீடுகளில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்விசிறிகள், ஏர் கண்டிஷனர்கள் செயலிழக்கும் நிலைகள், மக்கள் வியர்வையில் தவித்து தூக்கமின்றி இரவுகளை கழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மின்சாதன பெட்டிகளில் இருந்து HRC ஃபியூஸ்களை மர்ம நபர்கள் திட்டமிட்டு எடுத்து செல்லும் காட்சிகள் CCTV கேமராக்களில் தெளிவாக பதிவாகி உள்ளது. இந்த திருட்டு சம்பவங்கள் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, மாறாக பல இடங்களில் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெற்றுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் மின் வாரியத்துக்கு கணிசமான பொருளாதார இழப்பு ஏற்பட்டதோடு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு தினசரி வேலைகளை முடிக்க முடியாத அளவுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்த பின்னர் தவிக தலைமையிலான அரசை பழிவாங்கும் நோக்கத்துடன் திமுகவை சேர்ந்த சிலர் திட்டமிட்டு EB அலுவலகங்கள், மின்சாதன பெட்டிகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள முக்கிய உபகரணங்களில் இருந்து ஃபியூஸ்களை திருடி செயற்கையாக மின்தடை ஏற்படுத்தி வருவதாக தவிகவினர் முன்னரே பலமுறை குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது இந்த CCTV ஆதாரங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான வலு சேர்த்துள்ளன. மின் வாரிய உதவி பொறியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே உள்ள பழிவாங்கும் மனப்பான்மையையும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடுகளையும் ஒரு சேர வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. தொடர் மின்வெட்டுகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சதிக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். காவல்துறை விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மின் வாரியம் பாதுகாப்பை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் நல்லாட்சியும் தடையற்ற மின்சாரமும் வழங்கும் அரசுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.